ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸாவில் குக் வித் கோமாளியில் அரவிந்த் அண்ட் சங்கீதா பண்ண சூப்பர் அண்ட் யம்மியான வாழைப்பூ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து மோரில் வந்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே வந்து அந்த எண்ணெயில் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து இறங்கணும். ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 வெங்காயத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட பிரியாணிக்கு வந்து ஹைலைட்டான ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ தான். ஸோ இது நல்லாவே குக் ஆக நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அண்ட் இது ரொம்பவே யூனிக்கான ஒரு பிரியாணி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆனியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 2 டொமேட்டோஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 டொமேட்டோஸையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோ அண்ட் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகணும். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து குக் பண்ணணும். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அந்த பேஸ்ட் அந்த ஜாரில் மிச்சம் இருக்க பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட், ஆனியன், தக்காளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமல் தான். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் வந்து கலருக்காக வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் மட்டும்தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அதை வாழைப்பூனே தெரியாமல் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுக்கும் வந்து ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து மோரில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க வாழைப்பூ ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கோங்க மோரில். ஸோ அந்த வாழைப்பூவை வந்துட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சேர்த்துக்கணும். வாழைப்பூ பார்த்திங்கன்னா இந்த துவர்ப்பு இருக்கும். ஸோ அந்த துவர்ப்பு வந்து போகிறதுக்காக இதில் வந்துட்டு நம்ம மோரில் வந்து ஊற வைக்கும்போது அந்த துவர்ப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மோரில் வந்து இறங்கிடும். அதனால சாப்பிட்றதுக்கும் வாழைப்பூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வாழைப்பூவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பண்ண போகிறேன். பட் குக் வித் கோமாளியில் வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எந்த ரைஸ்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. ரெண்டுமே வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இங்கே வந்து 1 கப்பு அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணின்ற அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எத்தனை கப்பு அரிசி போடுறீங்களோ அத்தனை கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நெய் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை விசில் வைக்க போகிறோம். ஸோ தம் பண்ணுறவங்க வந்து தம் கூட வந்து பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 விசில் வந்து குக்கரில் வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி ரைஸ் வந்து சேர்த்துட்டு விசில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பூ பிரியாணி வந்து ரொம்பவே அமேசிங்காக ரெடி ஆகிடும்.
இப்போ வந்து ஸ்டீம் எல்லாம் வந்து போயிடுச்சு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ்! எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டெம்ப்டிங் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு பிரியாணி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூனிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரியாணி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸஸை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.